ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே சுவிசேஷ பயணத்திற்குள்ளாக அழைத்து செல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை, பாவத்தை எப்படி மேற்கொள்வது, அந்த மேற்கொள்ற வழி தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும். தேவனோடு உள்ள நம்முடைய உறவு, ஐக்கியம், நம்பிக்கை, விசுவாசத்தை கொண்டு இதை சாத்தியமாகும். அதுதான் முக்கியம். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். பேசிக் அதுதான். அப்படி என்றால் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அதான் ஒரே பரிகாரம், வேற எதுவுமே இல்லை. அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது எனக்காய், அடிக்கப்பட்டது எனக்காய், கிழிக்கப்பட்டது எனக்காய் என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும், இதுவரை செய்து கூட்டிய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அழகா எழுதி வைத்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. என்னை ரட்சிக்க, அப்படி நீங்க வாஸ்து பாருங்க, என்னை ரட்சிக்க எனக்கு தகுதி இருக்கா? நான் உண்மையா இருந்திருக்கிறேனா? ஆண்டவருடைய பிள்ளையா இருந்திருக்கிறானா? நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய், நல்ல பிள்ளைகளாய், நல்ல சமுதாயத்தில் நல்ல மகனாய் இருந்திருக்கிறேனா? நல்ல முதலாளியாய், நல்ல தொழிலாளியா இருந்திருக்கிறேனா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நான் நல்ல போதகரா, நான் நல்ல தீர்க்கதரிசியா, ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரம். ஆமென். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 10:9 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சோதனையை சகித்து வாழும்படியாய், உடனே சோதனை வந்த உடனே தற்கொலை நோக்கி முடிவல்ல, லாகிரி வஸ்து, மயக்க மருந்து தேடி ஓடுவதல்ல வாழ்க்கை. அன்று அழகா எழுதி வைத்தார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இப்ப எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியுங்க? வழியை வச்சுட்டார் ஆண்டவர். எபிரேயர் 12:1 என்ன சொல்கிறது? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, வருஷம் தள்ளி விட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் விசுவாச தோக்கரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். பொறுமை அதுதான் முக்கியம். பாருங்களேன், எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில அடிக்கடி சொல்ல வேண்டியது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி பாவத்தை தள்ளிவிடாத ஓடும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மலர்ச்சி இல்லை. பாருங்க, எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில வறுமை வெறுமை மாற வேண்டுமானால் முதல்ல அவரை நோக்கி ஓட வேண்டும். விசுவாசத்தை தோக்குறது அவர் தான், முடிக்கிற அவர் தான். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்று முதல் சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தாவே எல்லா பாவ பழக்கங்களும் வெளியே வரும்படியாய் தேவன் கிருபை தருவீராக. இதுவரை ஏற்பட்ட சோதனை சூழ்ச்சியிலிருந்து வெளியே வரும்படியாய் தேவன் கிருபை பாராட்டுவீராக. எல்லாருக்கும் முன்பாய் சாட்சியா வைங்கப்பா. ஒரு நாளும் குறைவை காணாதபடி நிறைவான பாத்திரமாய் கொடுக்கக்கூடிய கரங்களாய் வைங்க. உள்ளத்தில் வாஞ்ச விருப்பம் நிறைவேற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளம் நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் உன் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.